கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். சங்கீதம் 126 அதிகாரம் 1-2 வசனங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். சீயோனின் சிறையிருப்பு அது கர்த்தர் திருப்பும் போது எப்படி இருந்ததா? சொப்பனம் காண்கிறது போல இருந்ததா? உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஏதோ நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் மனக்குழப்பங்கள், இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களுக்குள்ளேயே நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்காக அனுப்புகிறார். உங்கள் சிறையிருப்பு மாறும். அது எப்படி இருக்கும்னா, மாறும்போது என் வாழ்க்கையிலையா இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்று சொல்லும் அளவுக்கு உங்க சிறையிருப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறத போல, ஒரு கனவு கண்டதை போல இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறார் என்பதுதான் நிஜம். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்படி சிறையிருப்பு திரும்பும்போது அங்கே என்ன நடக்கிறதா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. உங்க வாழ்க்கையில இப்படி உங்க சிறையிருப்பு மாறும்போது உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் ஒரே சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரு அற்புதத்தையும் தேவன் செய்கிறார் என்பதுதான் நிஜம். நகைப்பினாலையும் ஆனந்த சத்தத்தினாலையும் நிறைந்திருக்குமா? புறஜாதிகள் கூட உங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார் என்பதுதான் நிஜம். அதே இது 3வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி ஏசாயால ஆண்டவர் இந்த பகுதியை வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டாருனாலே அங்க என்ன இருக்காது? துயரம் இருக்காது. அங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகுது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகம் உண்டாகுது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிறார். சங்கீதம் 126 5-6 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று சொன்னது போல, இதுவரைக்கும் நீங்க கண்ணீரோட விதைத்திருக்கலாம், நாட்கணக்காய் ஆண்டுகள் கணக்காய் நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த அறுவடையை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே இதை காணும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே சிறையிருப்பு திரும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாய் ஆனந்த சத்தத்தினாலும் நகைப்பினாலும் கர்த்தர் நீர் நிரப்புகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புறஜாதி மக்கள் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிக்கையிடும் வண்ணமாக எங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் நீர் திருப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு விதைத்த எங்களுக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை நீர் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல அப்படிப்பட்ட அற்புதத்தை நீர் செய்ததற்காய், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் செய்ய தொடங்கினதற்காய், ஆனந்த தைல அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காய், துதியின் உடையை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.